இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு உலகில் புனிதர்கள் வரிசையில் பார்த்தா அன்னை மரியாளுக்கு அடுத்த நிலையில் இந்த உலகெங்கும் ஆலயங்கள் யாருக்கு வச்சு கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் புனித பதுவை அந்தோணியார் ஒருவர். ஏனென்றால் அந்தோணியார் மக்கள் மனதிலே நீங்கா இடம் பிடித்த புனிதர்னு சொல்லலாம். இதற்கு மறுப்பு யாரும் சொல்ல முடியாது. அந்தோணியார் இந்த புனிதர் பக்தி இந்த உலக மக்கள் அனைவர் மனதிலும் ஒரு இடம் இருக்கும். அது யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்தோணியார் இந்த உலக மக்கள் மத்தியில் எல்லார் மனசிலும் இடம்பெற்றவர். அந்த அந்தோணியாருடைய விழாவினை இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது கொண்டாடுகிறது. தூய அந்தோணியாருடைய பெயர் கொண்டவங்க எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூய அந்தோணியார் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பனில் பிறந்தவர். அங்கு பிறந்து இன்றைக்கு இந்த உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் அவர் வாழ்கிறார்னா அதற்கான காரணம் அவருடைய இறை பற்றுள்ள இயேசுவின் மீது அவர் கொண்ட அன்பு, திருச்சிலுவின் மீது அவர் கொண்ட அன்புதான் இன்றைக்கும் நம்ம மனசில் வாழ்வதற்கு காரணம். அந்த எப்படி சொல்லணும்னா ஒரு சில நிகழ்வுகள் தான் எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியும். உதாரணத்திற்கு அவர் கழுதையை நற்கருணை முன்பு மண்டியிடச் செய்தார். இரண்டாவது, கடலில் போய் போதிக்கிறார், மீன்கள் எல்லாம் அவருடைய போதனை கேட்க வந்துச்சு சொல்லுவார். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்கின்ற ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறவர் இப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இப்படிதான், அது உண்மைதான். அது என்றால் இன்னொரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். சமீபத்தில் அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு சொன்னா, ஒரு அருட்தந்தனுடைய பிரசங்கத்தை கேட்டேன். ஒரு மறையுரையை கேட்கும் பொழுது அந்த அருட்தந்தை இதை பகிர்ந்து கொண்டார். அருட்தந்தை, அதாவது தூய அந்தோணியார் குறுமடத்தில் குருவாக அவர் பயிற்சி பெறுகின்ற அந்த காலத்தில் இவருக்கு குறுமட படிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு குறுமட மாணவர்களுக்கு குருக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொட்டி செய்வாங்க. அப்படி ரொட்டி செய்கின்ற பொழுது தூய அந்தோணியார் பார்த்துட்டு அதில் யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் ரொட்டிகளை எடுத்துகிட்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு யார் பசியால் ரோட்டில் வாடுறாங்களோ அதை அவங்களுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வருவாராம். யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு. இதை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வர்றது என்னமோ இது வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் ரொட்டிகளை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே யாரெல்லாம் பசியோடு வராங்களோ இந்தா சாப்பிடுங்க என்று கொடுத்துட்டு வரான். அப்படி அவர் ஒரு முறை ரொட்டி எடுத்துகிட்டு போகும் பொழுது ஒரு குருவானவர் பார்த்துடுறார். பார்த்துட்டு அந்தோணி எங்கே ரொட்டி எடுத்துகிட்டு போகிறான், இங்கே எடுத்துகிட்டு போகிறது அவர் பண்ணுறாரு. பின்னாடியே போகிறாரு, ரொட்டி வெளியே போகுது. இந்த சாப்பாட்டு மேசைக்கு பார்க்குறாரு, ரொட்டி அங்கே குறையுது. உடனே அங்கே இருக்கின்ற மூத்த குருவுக்கு கம்ப்ளைண்ட். இவர் போய் சொல்கிறாரு, பாருங்கள் அந்தோணி செய்கிறத பாருங்கள், அப்பத்தெல்லாம் கொண்டு போயிட்டு இன்னும் பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இன்னும் உங்களுக்கு சாட்சி வேணும்னா வாங்க, நம்ம சாப்பாட்டு அறைக்கு போகலாம், போய் சாப்பாடு மேசையில் பார்க்கலாம், அப்பம் குறையும், நீங்கள் வந்து பாருங்கள். என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு குரு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு அறைக்கு போகிறாரு. சாப்பாட்டு அறைக்கு போகிறாரு. அங்கே அப்பங்கள் எதுவும் குறைபடவில்லை. அப்பங்கள்லாம் மிகுதியாகவே அங்கே இருக்குது. இது அந்தோணியாருக்கு தெரியும். அவர் என்ன பண்ண, வெளியே அப்பம் கொடுக்க போயிட்டாரு. பார்த்தா சாப்பாடு மேசையில் அப்பங்களெல்லாம் நிறையா இருக்குது, குறையவே இல்லை.
உடனே எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னப்பா இன்னும் அப்பம் குறையுதுன்னா, அப்பம் ஒண்ணும் குறையவே இல்லையே! அந்த கம்ப்ளைண்ட் பண்ண குருவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அப்பம் குறைஞ்சது இப்ப ஒண்ணுமே இல்லையே! இவ்ளோ அப்பம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அவரு கடவுளுடைய புதுமை. கடவுளுடைய புதுமை. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. இத சொல்லி இதனால தான் என்ன பண்றாங்க, அந்தோணியார் கோயில்களிலே ஏழை எளிய மக்களுக்கு பன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி குடுப்பாங்க, பன்னு குடுப்பாங்க பாருங்க. அதான் யோசிச்சோம், ஓஹோ! இதான் காரணமா? அந்தோணியார் கோயில்ல பன்னு குடுக்குறது இதான் காரணம். அவர் தனக்குன்னு குருக்களுக்கு அந்த ரொட்டிய கொண்டு போய் என்ன பண்ணாரு, ஏழை எளிய மக்களுக்கு பசி ஆற்றினார் தூய அந்தோணியார். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிணம் தண்ணீர் பச்சை தண்ணி கொடு, அதற்கு கைமாறு பெறுவான்னு ஏசப்பா சொல்லியிருக்கார். கைமாறு பார்த்தீங்களா? ஏசப்பா அதாவது தூய அந்தோணியார் இப்படிப்பட்ட அற்புதங்களை பின்னாடி தான் அவர் செய்தார். அவர் குருவாக படிக்கின்ற பொழுதே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றோர் தூய அந்தோணியார். ஆண்டவருக்கு அந்தோணியாருக்காக மாபெரும் அற்புதம் செய்தவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் அருளை அவர் படிக்கும்போது குருவாக பயிற்சி பெறும்பொழுது பெற்றிருந்தார் தூய அந்தோணியார். இன்றைக்கு பாருங்க பார்ப்போம், அற்புதமான முதல் வாசகம் இன்னைக்கு எசையா 61. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி, உள்ளமுடைந்தோரை குணப்படுத்துதல், சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை வாழ்வு, கட்டுண்ட மக்களுக்கு விடியல். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ற பாருங்க, துயருற்று அழுவோருக்கு ஆறுதல். பாருங்க பார்ப்போம். அப்படி யாரெல்லாம் மனம் கஷ்டப்பட்டு வருந்துகிறார்களோ அவர்களுக்கு நல்ல வார்த்தை, நற்செய்தி. இப்ப பாருங்க, எதற்காக ஆண்டவருடைய ஊழியர் இந்த உலகிற்கு அனுப்பப்படுவார்னு எசையா முன்னுரைத்தாரோ அந்த வார்த்தை எப்படி அந்தோணியாருக்கு பொருந்தி வருது பாருங்க. ஏழை மக்களுக்கு இறங்குது. முதல் வார்த்தையா தானே, ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி. ஒருத்தன் பசியா கொடுமையில வாடின்னு இருக்கும்போது அவனுக்கு நற்செய்தி எது? ஒரு வாய் சோறு தான் நற்செய்தி அவனுக்கு. பசியா நீங்க உட்காந்துக்கிட்ட போயிட்டு ஆண்டவரை பத்தி நீ 1000 பிரசங்கம் வச்சாலும், புரியுதுங்களா? பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு முதல்ல பண்ணார் அவரு, உணவு கொடுத்தார். பிறகு அந்த உணவு தான் நற்செய்தி அவனுக்கு. ஏசப்பா என்ன பண்ண, மலை பிரசங்கத்தில் ஏசப்பா என்ன பண்ணாரு, உணவு கொடுத்தார் அவங்களுக்கு. பசியா இருக்கிறாங்க, பசி ஆற்றி அவர்களுக்கு ஆண்டவர் செய்தியை போதித்தார். அப்போ இது அந்த வார்த்தை எப்படி அவருக்கு அந்த பொருந்தி வருது பாருங்க. அது மட்டும் கிடையாது, நற்செய்தி வாசத்தை பார்க்கணும் நம்ம இன்னைக்கு. நற்செய்தி பணி செய்கிறவர்கள் ஏதோ ஆண்டவர்களால் அழைக்கப்பட்டு தனியாக ஒரு பாட்டா அப்படி கிடையாது. ஏன் சீடர்களை ஏசப்பா அனுப்புனார்னு சொன்னா, தான் போகவிருந்த இடங்களுக்கு அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். நம்ம ஏசப்பா தான் செய்த பணிக்கு அவளை அனுப்பிச்சு வச்சாரு. அப்போ ஒருவன் நல்லது நட்சத்தை அறிவிக்கிறான்னா அது ஏசப்பாவுடைய பணி. ஏசப்பா செய்யக்கூடிய இடத்துல நாம செய்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறோம், ஆண்டோடைய வழியில பயணித்து அவரை பற்றி 4 பேர் எடுத்து சொல்றோம்னு சொன்னா, நல்ல காரியங்களை செய்யணும்னு சொன்னா அது ஆண்டவர் செய்யவிருந்த பணி. நம் வழியா அவர் செயல்படுறாரு. சரிங்களா? ஒரு நற்செய்தி பணி செய்வது என்பது எவ்வளோ ஒரு மகத்தானது. அப்போது நாம் செய்கிற பணி ஏசப்பாவுடைய பணி. இந்த வார்த்தை திரும்ப மெதுவாக வாசிக்கிற பாருங்க. ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். சரிங்களா? தாம் போகவிருந்த இடம். அப்போ நற்செய்தி பணி செய்யறோம்னா நாம் ஏசப்போட இடத்திலிருந்து நாம செய்யறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. நாம செய்யற பணி ஏசப்பாவுடைய பணி. அவர் செய்யவிருந்த பணியை நாம செய்யறோம். ஏசப்பா இருந்த இடத்துல நாம இருந்து செய்யறோம்னா நற்செய்தி பணியாளர் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இதுதான் பைபிள் சொல்லப்படுறது, நற்செய்தி அறிவிப்பவரின் பாதங்கள் எவ்வளவு அழகாய் உள்ளன. ஏனென்றால் அது கடவுளுடைய பணி, ஏசப்பாவுடைய பணி, தூய ஆவியான இறைவனுடைய பணி. அந்த பணியை நாம் எடுத்து செய்கிறோம். அந்த பணியைத்தான் அந்தோணியார் செய்தார். சரிங்களா? அந்தோணியார் செய்தார். சகோதர சகோதரிகளே,
ஆண்டவருடைய பேரன்பை நம்ம என்ன பண்ணணும், நற்செய்தி வழியாக எடுத்து சொல்லணும். இன்னைக்கு திருப்பாடலை பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு திருப்பாடல் 89 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பாருங்க பார்ப்போம். ஆண்டவரின் பேரன்பை நான் எடுத்து பாடுவேன். உமது பேரன்பு என்னைக்கும் இருக்குது. ஆண்டவரை பற்றிய அன்பை, அவரை பற்றின செய்தியை, அவர் நம்மீது கொண்டுள்ள உறவை, அவருடைய குணமான பேரன்பை எடுத்து சொல்கிறது நற்செய்தி. இதைத்தான் அதுவர் செய்தார். இப்பொழுது அவர் படிக்கின்ற காலத்திலிருந்து பயிற்சி பெறும் காலத்தில் அவர் இறக்கின்ற காலம் வரை அதான் அவர் பண்ணார். அவ்வாறாக ஆண்டவரை நேசித்து அவரை பற்றி அறிவித்து அவருடைய பணியை செய்கின்றவருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பட்டியலில் திருப்பாடல் இன்னைக்கு வாசிக்கிறேன் பாருங்க. நான் தேர்ந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். நான் ஆசீர்வாதம் பாருங்களேன். உன் வழி மரபை நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை நிலைச்சிருக்கும். அந்த என்று பிறந்தவர் இன்னைக்கு நான் ஒரு பெயரை உச்சரிக்கிறோம். அவருடைய பெயர் நிலைச்சிருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். அவனுடைய ஊழியர் யாரோ அவர் கூடவே அவனுடைய திருக்கரம் இருக்கும். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்போதும் அவன் கூட இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். இன்னைக்கு அத்தனை கோயிலுக்கு பாருங்களேன், எத்தனை சாரசாரிய மக்கள். நான் சார்ந்திருக்கிற இடமே கூட ஒரு அந்தன திருத்தலம் தான் பாண்டிச்சேரியில். என்னுடைய பங்கு விண்ணரசி அன்னை பங்கு. நான் கிளை பங்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. அந்தனர் கோயிலுக்கு என்ன செவ்வாய்க்கிழமை யானை போதும், ஐயோயோ போனால் உட்கார இடம் இருக்காது அந்த கோயிலில். அந்தவருடைய பரிந்துரையை நாடி எவ்வளவு கூட்டம். ஏனென்றால் அவரிடத்திலே ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. அவருடைய கரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாருங்க பார்ப்போம். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவருடைய ஊழியருக்கு இதெல்லாம் இருக்கும். என் ஊழியனுக்கு இவ்வளோ நான் கொடுப்பேன். பட்டியலை பாருங்க. அதோட நாக்கு அழியா நாக்குன்னு சொல்லுவோம். அவருடைய வார்த்தைகள் பிறழா வார்த்தைகள். உண்மையை சொன்னாரு. என்றைக்கு நிரப்பியா வாழ்ந்தாரு. அதான் இன்னைக்கும் நாக்கு அழியாமல் இருக்குது. இன்னைக்கு பாருங்க பாபு. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவன் கூடவே இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். இன்றைக்கு அந்தோனியார் ஆண்டோடைய கிருபையால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். சகோதரர்களே, நாம் என்ன பண்ணுவோம்? இதை போல நம்ம யோசிக்கணும். நம்ம அந்தோனியார் ஒன்றும் ஒரு பரமாத்மாவாக பிறந்தாரா? கிடையாது. நம்மளை போல சாதாரண மனுஷர் தானே. அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவரை புனிதராக உயர்த்தியது. அவர் செய்த புதுமைகள், அற்புதங்கள் கோடி அற்புதர் அப்படின்னு பெயர் வாங்கி கொடுத்துச்சு. ஏனென்றால் அவர் வாழ்ந்த தூய வாழ்க்கையால், நற்செய்தி அறிவிக்கிற அந்த ஒரு அன்பு பணியால், புரியுதுங்களா? இந்த நற்செய்தி பணி வாழ்க்கையால் ஆண்டோடைய கரம் அவர் கூடவே இருந்துச்சு. அநேக அற்புதங்கள் பண்றாரு. ஏசப்பட்டதை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறார் அவர். எனவே சகோதரர்களே, அதே போல நாம் வாழ முயற்சி செய்வோம். எனவே சகோதரர்களே, நாம் தூய அந்தோனியாரை நம்முடைய ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக கொள்வோம். அவரை போல நாம் தூய வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டோடைய திருக்கரம் நம் வழியாகவும் செயல்பட்டு நம்ம அநேக மக்கள் ஆண்டவர்களை திரும்பி வர ஒரு கருவியாக நாமும் வாழ ஆண்டோடைய பதம் ஜெபிப்போம். நிச்சயமாக அந்தோனியாரை போல தூய வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாக அந்த வரத்தை கடவுள் நமக்கும் கொடுப்பாராக. நன்றி. நாளை சந்திப்போம்.